ஏமா இருங்கம்மா, ஏமா இப்படி தள்ளுறீங்க? செருப்பு விட்டு போனேன், ஏன் மேல் போவ? நீ எப்போ போய் எப்போ வர போய் அப்படி நான் செருப்பு விட்டு போறேன், தள்ளுறா. ஏய் இருங்கப்பா, அச்சுக்காதீங்கப்பா. ஏங்க செருப்பு விட்டு போனுங்க, முன்னால வந்துக்கிறாங்க, செருப்பு தள்ளி விட்டு. ஏப்பா அமைதியா இருங்கப்பா, ஏப்பா அடிச்சுக்கிறீங்க? ஐயா உங்க மேல நல்ல மரியாதை இருக்குது, அது கத்துக்காதீங்க. மானு கட்ட கை கேட்பேன் நானு. ஏம்பா இருப்பா, ஏமா நவருமா, அப்படியே இச்சின்னு வந்து நின்று கிடக்குற. ஏம்பா அவர் எவ்வளவு பெரிய ஆளு, எல்லாருக்கும் சொத்தை எழுதி கொடுக்குறாரு, அவரை போய் நீ இப்படி பேசி நிக்கிற? யோ நான் என்ன நாயா, என் செருப்பு விட்டு வந்துக்கிறேன், அதுக்கு மேல தள்ளி விட்டு வந்துக்கிறான் குரங்கு முக்கன். ஏய் ஏய் டேய் என்ன மறைக்கடா என்ன யோ பொம்பளைங்க இருக்கிறமே இன்னும் இப்படி சண்டை போடுறீங்க, வெக்க இருக்கலாமா? ஏமா செருப்பு விட்டு போனமா, அது தள்ளி விட்டு வந்துக்கிறாமா குதிரை முக்கன். மூஞ்சி பாரு என்ன டேய் பாரு விட்டாம நான் மூஞ்சி குச்சி கேக்குறேன். யோ என்னத்துக்கு கத்தினுக்கிறீங்க? சண்டை போய் வெளிய போய் போடுங்க. ஏமா சண்டை போத்துக்காம வந்துக்கிறான். டேய் நீ முன்னால தான் போடா போடா. ஏய் என்ன ஏமே வந்து நிக்கிற? ஏய் என்ன செருப்பு விட்டு போய்யா? நீ எப்ப விட்டா எங்க வந்து நான் கேக்குறா? நீ விட்டா நான் அவன் கேளு, என்னடா வந்து நிக்கிற? டேய் என்னடா நினைச்சுக்கிறீங்க ரெண்டு பேரும்? நீங்க மட்டும் தான் வாய் பாருங்களா, ஊர்ல அநியாயம் பண்றீங்க. இங்க பாருங்க, நீங்க இப்படியே சண்டை போட்டுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அவர் கோவத்துல ஏந்து போயிடுவாரு. போயிடுவானா எட்டி இடுப்பு மேல விடுவேன், வேலை வெட்டலாம் விட்டு வந்து இங்க வந்து நிக்கிறோம் நாங்க. யோ போயா, உனக்கு மட்டும் தான் வேலை இருக்குதா? நான் எங்களுக்கு வேலை விடலாமே வந்து நின்னுட்டு இருக்கோம். ஏமா கொஞ்சம் சைலண்டா இருங்கம்மா. ஏம்பா வீட்டுல போய் குழம்பு வைக்கணும், இவரு எப்ப எழுதி கொடுப்பாரு? கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, எழுதி கொடுப்பாரு. இவ்வளவு பெரிய மனுஷன்லாம் அவனுக்கு வராதுப்பா, எவ்வளவு தங்கமான மனுஷன். நீ வாயை மூடு, உன் முன்னால தானே செருப்பு விட்டு போனா, எல்லாரும் முன்னால விட்டு என்ன வெளித்தல பார்த்தல நீ. போ ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஏன் இப்படி கத்துறா? எனக்கு மட்டும் எவனை வழி விடாதுன்னு வச்சுக்கோ, அப்படியே கல்லு தூக்கி நச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அவன் ஜெயிலுக்கு நான் போயிருப்பேன்டா. ஐயோ உங்க சண்டை நிறுத்துங்கப்பா, இவரை பத்தி நான் சொல்லிடுறேன், கேளுங்க முதல்ல. தம்பி சொல்றதுக்கு என்ன பறக்குது? கடற்கடன்னு எழுதி கொடுக்க சொல்லுப்பா. வீட்டுல போய் சமையல் வேலை செய்யணும்ல, எங்க வீட்டுக்காரர் திட்டுவாரு. அவரு சொத்தே எழுதி தரேன்றதுக்காக உட்காந்து இருக்காரு, நீங்க சமையல் செய்யறதுக்கு சமையல் செய்யலாம் வீட்டுக்காரர் திட்டுவாருன்றீங்க. அவரை பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன் கேளுங்க. நீ சொல்ல தம்பி, நான் கேக்குறேன். ஏய் கம்மியா. இவர் எதுக்குமே ஆசைப்படாத ஒரு மனுஷன். இவரோட சொத்தெல்லாம் ஏழை மக்களுக்கு எழுதி தரலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அதான் முடிவு பண்ணிட்டாருங்க, டக்குன்னு எழுதி கொடுங்க, நான் போனோம். இருங்க, இப்ப இதெல்லாம் எழுதி கொடுத்துட்ட பிறகு இவரோட வாழ்வாதாரத்துக்கு எதனா கொஞ்சம் வேணும்ல. அதுவும் கரெக்ட் தான், இவனுக்கு கொடுக்காதுங்க, அந்த இடத்த வேற ஆளுக்கு வித்துருங்க. மூஞ்சி காட்டுற வேலை வச்சுக்காத, மூஞ்சி மேல கழுத்துக்கு நான் சொல்லுவேன். ஏன்பா சொல்றத கேளுங்கப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பண்ணி கிடக்குறீங்க? பின்னடாப்பா பின்னா கோவம் வராது, பின்னா செருப்பு விட்டு போற முன்னால வந்து நினைக்கிறான். இவனெல்லாம் சொரி நாய் கட்சியா 10 ஊசி போட்டு பாரு உனக்கு. என்னடா நாக்கு கடிக்கிறா? அவள்தான் மரியாதை கட்டுக்கும். அவன் தண்ணி விடுறாமா, என்னமா நீ பேசுறது? அப்படித்தானே பேசுறான், வாய் ஒஞ்சிரும். இப்ப சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா இல்லையா? இல்லன்னா நான் அவரை கூட்டு போயிடுவேன். சரி தம்பியா, நான் கம்முனுக்கிறேன், நீ வாய் அவங்க மேல வேணாம் சொல்லு. நீங்க பாருங்க, அவரோட சொத்து உங்களுக்கு எழுதி கொடுத்துருவாரு. நீங்க பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, உங்களால முடிஞ்சத இதுல போட்டு போங்க, அவரோட வாழ்வாதாரத்துக்காக. அவருடைய இடத்துல எங்களுக்கு எழுதி தராரு, இது பண்ண மாட்டோமா? அதெல்லாம் கொடுக்குறோம் தம்பி. நீ வாப்பா, ஒவ்வொருத்தர் பேரா சொல்லு. உங்க பேர் என்னங்க? என் பேரு மேனகை. குடுமா? மாங்காய் தோப்பு பூரா உனக்கு தான். மாங்காய் தோட்டத்துல பழுத்த மாங்காய் இருக்குமா? எல்லா மாங்காய் இருக்குமா, நீ கவலைப்படாதம்மா, இருக்குது போட்டு போமா. இந்தப்பா என்னால முடிஞ்சது 2000. 2000 ரூபாய் தான் இருக்குதா, வேற இல்லையாம்மா? நாங்க ரொம்ப ஏழை ஐயா. பரவாயில்ல இந்தா சொத்து, இது வச்சு நல்லா இருக்கணும் நீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஊருக்கு மேல இருந்து வாங்கி முட்டியா, செருப்பு போட்டு போனேன், உன் பின்னால் நான் நின்ன. ஏய் போடா. கூட்டமாக்குதா அக்கா? நில்ல, நாங்க கூட்டமாக்குதா? அங்க ஒரு பெரிய மனுஷன் அவரோட சொத்து எல்லாத்தையும் எழுதி தராரு எங்களுக்குலாம். உண்மையாவா? நாக்கா சொல்ற? உண்மையாதான் நான் சொல்றேன். இந்த பாரு எனக்கு மாங்காய் தோப்பு எழுதி குத்துக்கிறாரு. ஐயோ மாங்காய் தோப்பா? இப்ப நாக்கா பண்ண நானே? அங்க இருக்கிற வரைக்கும் தான் டோக்கன் குத்தாங்க. நீ யாராவது அச்சு பிச்சியா டோக்கன் பிடிங்க. அப்படியாக்கா? சரி கூட. ஏய் அப்படியே மூணு மேலையா குத்துவேன், வரம் குத்த தலைமையில கை வைக்குது வரேன். இத ஏய் போடா. தல அந்த பேப்பர் கொஞ்சம் காமியா. என்னதுக்கு? அட காமி தல. அதெல்லாம் கொடுக்க முடியாது. யோ அங்க 40 இருந்து 50 வயசு ஆளுங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. யா போய் வாங்கிக்கியா? என்னது 50,000மா? ஆமாயா, எனக்கு சொன்னாங்க. எனக்கு 39 வயசு தான் ஆகுது, அதனால தான் உன்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னா தருவாங்கப்பா? வரதராஜன் சொல்லி தந்துருவாங்க. அப்படியா? நான் வர வரைக்கும் நிக்கிறியா? நிக்கிறேன்ப்பா. இந்தாப்பா. எப்பா எப்படியோ ஒருத்தனை தொத்திட்டான். ஏன் என் கால மெரிச்சா? யோ வேணும்டா மதிப்பாங்க. வாய வந்து பின்னால் இல்லையா? பின்னால நிக்கணுமா? வா வந்து பின்னால் இல்ல, ஒன்னும் கொஞ்சிட மாட்டேன்.
என் தென்னந்தோப்பு எல்லாமே எழுதிட்டுமா நாள் முடிஞ்சது போடுமா. சரிங்க ஐயா. இந்தாங்க ஐயா, என்னால முடிஞ்சது ஒரு 2000 ரூபாய். நல்ல இடமா எழுதி கொடுங்க ஐயா, எங்க குடும்பமே உங்களை நம்பிதான் இருக்கு. வேணா எல்ஐசி பில்டிங் பக்கத்துல இருக்குதா, அதை எழுதி கொடுக்க சொல்லட்டுமா? பரவாயில்லைங்க, அதை எழுதி கொடுத்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. அட என்னப்பா எல்ஐசி பில்டிங் பக்கத்துல, எல்ஐசி பில்டிங் எழுதி கொடுத்துட்றோம்பா. அப்ப எல்ஐசி பில்டிங் எந்தா? இது வரைக்கும் எந்துமா, இதுக்கு மேல உண்டு. சரி சரி, இருட்டாவது பாருங்க, பேச்ச குறைங்க, காசை போடுங்க. சரி சரி, இந்தாங்க 3000 ரூபாய். ரொம்ப சந்தோஷம். நான் சொத்தா எல்ஐசி பில்டிங். எல்ஐசி பில்டிங்கா? என்னடா இது எல்ஐசி பில்டிங் போதா? சாஜ்மஹால் கேட்க போறேன். தாஜ்மஹால் பட லாஸ்ட்ல தான் கொடுப்பாங்க. ஐயா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 50 ஏக்கர் கொடுங்க ஐயா, மாடு கீடு வச்சு நல்லா பழச்சிக்கிறோம் ஐயா. ஏன்பா மாடு வச்சு போய்க்கிறான், நாயை வச்சு போயான். ஏய் என்னத்துக்கடா நாயை வச்சு பழக்க சொல்ற? அச்சுதாக்கு மூஞ்ச ஒரே மாதிரி இருக்குது, நாயை வச்சு போய்க்கானா நல்ல லாபம் வரும். நான்சன் இடியட் டூ இட் பியூட்டிஃபுல் கம் இடியட். ஐயா நீங்க போடுங்க ஐயா கையில். புளிய முக்கா வச்சு டாக்கு மாதிரியே பண்றான் போறேன். இந்தா நீ கேட்ட மாதிரி 50 ஏக்கரா. ரொம்ப சந்தோஷம் சார். போட்டு போ போட்டு போ. சார் 500 ரூபா போட்டிருக்கேன் சார். இன்னும் 500 ரூபா போடுற. 50 ஏக்கரை கேட்டேடா 500 ரூபா போடுறேன். நான் அப்படித்தான் போடுவேன், நீல என்ன கேள்வி கேட்காத. போடா போ, கட்சி வச்சுட்டு போறேன். என்னங்க எனக்கு நல்லபடியா அவங்களோட அதிகமா எழுதி கொடுக்கணும். பண்ருட்டி முந்திரி தோப்பு பூரா உனக்கு தான். முந்திரி தோப்பா? ஐயா எல்லா முந்திரி தோப்பை எழுதி வச்சுட்டா நீங்க என்ன ஐயா பண்ணுவீங்க? ஆண்டவன் இருக்கான். ஆமா, இவர் பெரிய அப்படி அருணாச்சல ரஜினிய. இந்தாப்பா நல்லா இருப்பா. நான் அந்த முந்திரி தோப்பு வித்து அதுக்கப்புறம் உனக்கு காசு தரையா, என்கிட்ட எதுவுமே இல்லை ஐயா. அதுக்கிட்ட இவ்வளவு நேரம் பேசினியா மூச்சு பிடிக்க? குடு பேப்பரை. இது சட்டப்படி குற்றம். எவ்வளவு நேரம் லைன்ல இருக்கிறேன் தெரியுமா நானு? ஒரு 1000 2000 போட துப்பு இல்ல, என்ன பேச்சு பேசுறீங்க? இப்பனா எதனா போறியா இல்லையா? அப்பா முந்திரி தோப்பு வித்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறமா உடுப்பா. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பின்னால ஒருத்தர் இருக்கிறாரு பாரு, அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடு. எப்பா முந்திரி தோப்பு வித்து ஒரு 30,000 தரேன்பா, கூடம்பா. தந்துடியா கரெக்டா? அதான் தரேன்னு சொல்லிட்டேன், கொடுப்பா ஒரு 2000 ரூபாய். இந்தா போடு. இந்த போட்டு பேப்பர் கொடு. இந்தா. வணக்கம் ஐயா. இந்தாங்க நல்லபடியா எழுதுங்க. சவுக்கு தோப்பெல்லாம் உனக்கு தான். இந்த எல்லாம் உனக்கு தான். இந்தா போட்டு 2000 ரூபாய். உனக்கு என்ன வேணும்? என்ன கொடுப்பீங்க? நீ எது கேட்குறியோ அதை எழுதி கொடுத்துட்றேன். நான் வாடிக்கிறேன் ஒரு வீட்டுல, அந்த வீட்டை எனக்கு சொந்தமாக்கிறீங்களா? இன்னிலேருந்து அந்த இடம் உனக்கு சொந்தம். இந்தாப்பா. எப்படி எனக்கு சொந்தமாவான்? ஏன்பா எழுதி கொடுத்துட்டாருல, போப்பா. சும்மா கிளாஸ் கொஸ்டின் கேட்டுன்னு கிடக்குறேன். சும்மா கொடுக்கிட்ட போய். ஏன்பா நான் இருக்கிற வீட்டோட ஓனர் வேற, இவரு எப்படி எழுதி கொடுப்பாரு? ஆமால, அதுக்கு எல்லாத்துக்கும் இவர் விளக்கமா சொல்லுவாரு. ஐயா நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க பேசின்னு இருங்க. ஏய் என்னப்பா கிண்ணத்தோட எடுத்து பாரு. கிண்ணத்துல டீ வாங்கிட்டு வந்துடுறேன் ஐயா. நம்ம கிட்ட தான் பிளாஸ்க் இல்லைல்ல. போ போ அட்டால் வா. நான் கேட்டதுக்கு பதில சொல்லியா? எவ்வளவு நேரத்தை நின்று இருப்ப? ஏய் எதா பேசி தானக்கிறேன். நீ எங்க 2 பேரையும் ஏமாத்திட்டு முன்னால வந்துக்கிற. நான் முன்னால வந்தா நல்லதுன்னு நினைச்சுக்கோ. நாளைக்கா? ஏய் லவ்ரா, நான் போய் கல்யாணம் வாங்கிட்டு போனா. ஏன்பா உனக்கு என்ன பிரச்சனை? போப்பா. நீ எப்படி நான் வாடிக்கிற வீட்டை எழுதி கொடுத்தா அது மாதிரி சொல்லு. வேணால அந்த வீடு ஏத்த அது எனக்கு தெரியாது. அப்ப என்ன பருப்புக்கு நீ எழுதி கொடுப்ப? தேவையில்லாம பேசாத. ஏண்டா இந்த வெத்து பாப்பில கையெழுத்து போட்டு கொடுத்துறாக்க எனக்கு வீடு வந்துருமா? ஆட்டி நான் பாக்குறா உனக்குலாம் ஒரு சாரா. நீ பண்றது சரியில்லை. டேய் நம்மள ஏமாத்துறா ஒண்ணு மாட்டா தெரியல. அப்படியா? அப்படிதான்டா, இவனை பொண்ணு கட்டினா சரியா போதா?